Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோ மூலமா நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாக் அனாலிசிஸ் பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டிவிஎஸ் ஹோல்டிங். ஃபர்ஸ்ட் பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். மார்க்கெட் கேபிட்டல் 60,341 crore, then P ratio 41, business tire business, sales line சரி and then profit line சரி quarter to quarter நல்ல growth இருக்கு. Sales last year March 2,317 crore and current March 2,680 crore. So சேல்ஸ்ல வந்து நல்ல growth இருக்கு. Furthermore, net profit last year 260 crore, then current March 487 crore. So net profit நல்ல growth இருக்கு. Finally, shareholding, promoters holding 50%, foreign investor holding 12%, domestic investor holding 20%, government 0.11%, public 7%. ஃபர்தரா சார்ட்ல போய் ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஷார்ட் டேர்ம்ல எந்த ரேஞ்ச் வரையும் மூவ்மெண்ட் ஆகலாம் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். இது டே சார்ட். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 3000ல இருக்கு. ஃபைனல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2900. பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா 3150. ஸோ சப்போர்ட்ல இருந்து ரெஜிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணா 250 rupees. ஸோ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 3300 தென் 3400 வரையும் மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத நான் பார்க்குறேன். இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது, என்னோட ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்டாக்ஸை பை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. மண்டே துஸ்டேல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பீரிஷ் கண்டியில் ஸ்டாக் வந்து பதிவு பண்ணியிருக்கு. பட் இந்த வந்து பீரிஷ்க்கு வந்து ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கண்டியில் ஸ்டாக் வந்து பதிவு பண்ணியிருக்கு. ஸோ புல்ஸ் இந்த ஸ்டாக்ல ஆக்டிவாக இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ ஒன்ஸ் வந்து பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரி வெனஸ்டேவோட வந்து ஹையை வந்து ப்ரோக் பண்ணும்போது அருமையான மூமெண்ட்டாங்க ஸ்டாக்ல எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் டிவிஎஸ் ஹோல்டிங். மார்க்கெட் கேபிட்டல் 23,932 crore, P ratio 29, சேல்ஸ் லைன் சரி அண்ட் தென் ப்ராஃபிட் லைன் சரி குவார்டர் டு குவார்டர் நல்ல growth இருக்கு. சேல்ஸ் லாஸ்ட் இயர் மார்ச் 8,523 crore, தென் கரண்ட் மார்ச் 10,125 crore. ஸோ சேல்ஸில் வந்து நல்ல growth இருக்கு. நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் இயர் மார்ச் 324 crore, தென் கரண்ட் மார்ச் 464 crore. ஸோ நெட் ப்ராஃபிட்ல நல்ல growth இருக்கு. ஃபைனலி ஷேர் ஹோல்டிங். Promoters holding 74%, foreign investor holding 2%, domestic investor holding 11%, public 12%. ஃபர்தரா சார்ட்ல போய் ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஷார்ட் டேர்ம்ல எந்த ரேஞ்சில் மூவ்மெண்ட் ஆகலாம் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். இது டே சார்ட். மண்டே துஸ்டேல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பீரிஷ் கண்டியில் ஸ்டாக் வந்து பதிவு பண்ணியிருக்கு. பட் வெனஸ்டே மார்க்கெட்ல பீரிஷ்க்கு வந்து ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கண்டியில் ஸ்டாக் வந்து பதிவு பண்ணி அருமையான க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸ்டாக்ல வந்து பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா 12,300. ஒன்ஸ் வந்து ஸ்டாக் இந்த பிரைஸ் ஆக்ஷன் வந்து ப்ரோக் பண்ணும்போது ஷார்ட் டேர்ம்ல ஸ்டாக் 13,000 வரை மூவ்மெண்ட் ஆகலாம். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 11,200ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. இது மந்த்லி சார்ட். ஸோ மந்த்லி சார்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ஆல்ரெடி ஸ்ட்ராங்கான அப்ட்ரெண்ட்ல இருக்கு. ஃபர்தர் மோர் வால்யூம்ஸ் தென் பையிங் ப்ரெஷர் ரொம்ப ஹெவியா இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டாக் வெனஸ்டேவோட வந்து ஹையை வந்து ப்ரோக் பண்ணும்போது அருமையான மூமெண்ட்டை ஸ்டாக்ல எதிர்பார்க்கலாம். ஓகே வர்ஸ், இந்த சப்ஜெக்ட் நமக்கு இதோட முடியுது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.